மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. ஹலோ கார்த்திக். அங்கிள் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். ஆமா கார்த்திக், நீ இப்ப எங்க இருக்க? நான் இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங்காக போயிட்டு இருக்கேன் அங்கிள். சொல்லுங்க அங்கிள், என்ன விஷயம்? அதை விட முக்கியமான மீட்டிங் எங்க இருக்கு? கிளம்பி வரியா? மீட்டிங்கா? என்ன சொல்றீங்க அங்கிள்? ஐயோ, நான் இப்போ கம்பெனிக்கு அர்ஜென்ட்டா போய் ஆகணுமே. ஏய் முட்டாள், அந்த கம்பெனியே இன்னைக்கு எனக்கு சொந்தமாக போகுதுடா. நான் சொல்ற இடத்துக்கு உடனே கிளம்பி வா. என்ன அங்கிள், ஏதேதோ பேசுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. புரியலையா? சரி, அப்ப நீ வீடியோ கால்ல வா, எல்லாம் புரியும். புரியலையா? புரிய வைப்போம். ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான். கார்த்திக் அங்கிள், உன் பொண்டாட்டி அஞ்சலியையும் உன் அத்தை பைரவையும் பாக்குறியா? பார். கார்த்திக், கார்த்திக், அஞ்சலி. கார்த்திக், எங்க நிலைமையை பாத்தியாடா? இந்த ஆளு எங்களை கடத்தி கட்டி வச்சிருக்காண்டா. கார்த்திக். இப்ப புரியுதா கார்த்திக்? அங்கிள், எதுக்கு அஞ்சலி அத்தையும் கட்டி போட்டிருக்கீங்க? நீ கௌதம் கிட்ட இருந்து வாங்கின சொத்தை எல்லாம் எங்களுக்கு எழுதி கொடுக்கணும். இல்லனா அஞ்சலியையும் பைரவியும் கொன்னுடுவோம். எஸ்எஸ்கே, இது நியாயம் இல்ல. ஏய், என்னடா இத்தனை நாளா என்ன அங்கிள்னு மரியாதையா கூப்பிட்டு இருந்த? நீ இப்ப என்ன எஸ்எஸ்கேன்னு கூப்பிடுறது நியாயம்னா நான் உன்னை மிரட்டுறதும் நியாயம் தான்டா. இங்க பாரு எஸ்எஸ்கே, அஞ்சலிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் கொலைகாரன் ஆயிடுவேன், பாத்துக்கோ. ஆல்ரெடி நான் கொலைகாரன் தான்டா. நீ மட்டும் சொத்தை எழுதி தரல. டேய் சார், எடுத்துட்டு வாங்கடா. போய் எடுத்துட்டு வாடா. நீயே பாரு. ஐயோ கார்த்திக், 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 எங்களை காப்பாத்துங்க கார்த்திக், ப்ளீஸ் கார்த்திக். கட்டி போட்டாங்க பாக்குறீங்கல்ல, ப்ளீஸ் கார்த்திக் வந்து காப்பாத்துங்க கார்த்திக், ப்ளீஸ் கார்த்திக். கார்த்திக், ஐயோ சீக்கிரமா வா கார்த்திக். கார்த்திக் ப்ளீஸ் கார்த்திக், எங்களை வந்து காப்பாத்து கார்த்திக். இந்த எஸ்எஸ்கே என்னென்னமோலாம் சொல்லிட்டு இருக்கான் கார்த்திக், சீக்கிரமா வா கார்த்திக். கார்த்திக், நீ இன்னும் 20 நிமிஷத்துல இங்க வரலன்னா உன் பொண்டாட்டி உன் அத்தை இந்த பாம் வெடிச்சு செத்துருவாங்க. ஐயோ எஸ்எஸ்கே, அப்படி எதுவும் பண்ணிடாத. கார்த்திக், இங்க பாரு. நீ போலீஸ்க்கு போனாலோ இல்ல இவங்களை எங்க கிட்ட இருந்து குறுக்கு வழியில காப்பாத்தலான்னு முயற்சி பண்ணாலோ இந்த ரிமோட்ல இருக்கிற பட்டனை ஒரே ஒரு அழுத்த அழுத்தினா போதும், அஞ்சலியும் பைரவியும் பீஸ் பீஸ் ஆயிடுவாங்க. கார்த்திக், எங்களை காப்பாத்துங்க கார்த்திக். கார்த்திக் ப்ளீஸ் கார்த்திக். கார்த்திக் ப்ளீஸ் சீக்கிரமா வா கார்த்திக். ப்ளீஸ் கார்த்திக், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கார்த்திக், சீக்கிரமா வா கார்த்திக் ப்ளீஸ். எங்களை காப்பாத்துங்க கார்த்திக். பயப்படாதீங்க, கார்த்திக் நல்ல பையன்தான், சீக்கிரமா உங்களை வந்து காப்பாத்திடுவான். என்ன கார்த்திக், நீ எங்க டிமாண்டுக்கு ஒத்துக்கிட்டு இங்க வரியா இல்ல இந்த பாம்பு வெடிச்சு செதற போற உன் பொண்டாட்டி உடம்பையும் உன் அத்தை உடம்பையும் அள்ளிக்கிட்டு போக போறியா? இல்ல ப்ளீஸ், சொன்னா கேளுங்க, நான் அங்க வரேன். அவங்களை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அப்ப லொகேஷன் அனுப்புறோம், சீக்கிரமா உன்னுடைய சொத்து பத்திரத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க வா. அஞ்சலி, பைரவி, 2 பேரும் கார்த்திக் வர வரைக்கும் அமைதியா என்ன? இல்ல தாச்சாயினி, ஒரே அமுக்கு. அந்த எஸ்எஸ்கேவும் தாட்சாயினி இப்படி பண்ணுவாங்க நினைக்கவே இல்லையே. எங்க மேல அக்கறைப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இப்ப கடைசியில அத்தையும் அஞ்சலியும் கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாங்களே. இவங்கள போய் நல்லவங்க நினைச்சு ஏமாந்துட்டேனே.
எப்பதான் இவங்க நடிப்பை புரிஞ்சுக்க போற? உங்களால உனக்கு இன்னும் ஆபத்து இருக்குடா. அதை அனுபவிக்கிறப்பதான் உனக்கு ஏன் அருமை புரியும். அண்ணா அப்பவே சொன்னார், ஆனா நான் தான் புரிஞ்சுக்காம யோசிக்காம ஏமாந்துட்டேன். நீ இன்னும் 20 நிமிஷத்துல இங்க வரலன்னா உன் பொண்டாட்டி உன் அத்தை தோ இந்த பாம் வெடிச்சு செத்துருவாங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. கௌதம் அண்ணனை விட்டா வேற வழி இல்லை. அவருக்கு விஷயத்தை சொல்லி பார்க்கலாம். கார்த்திக் எதுக்கு ஃபோன் பண்றான்? கௌதம், கௌதம், கௌதம் இங்க வாங்கல. இதோ வரேன். என்ன இருக்கு? கௌதம் ஃபோன். எதுக்கு இப்படி கௌதம் கௌதம்னு கத்திக்கிட்டே இருக்க? கார்த்திக் தான் ஃபோன் பண்றான். கார்த்திக் எதுக்கு ஃபோன்? இவன் எதுக்கு கால் பண்றான்? வேற எதுக்கு? அன்னைக்கு நீ டாக்குமெண்ட்ல ஏதோ சைன் விட்டிருப்ப, அத போட சொல்லி கால் பண்ணி கேக்குறான். இல்லையே, எல்லா கையெழுத்தையும் அன்னைக்கே போட்டேனே. கட் ஆயிடுச்சு. அண்ணன் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு? கோவமா இருக்காரு போல இருக்கேன். கௌதம், நீ போனை எடுக்காத. அவங்களோட சகவாசமே நமக்கு வேண்டாம். இல்ல ஜானு, என்ன விஷயம்னு கேட்டுறலாமே. கண்டிப்பா நல்ல விஷயமா இருக்காது. சரி, நீ ஸ்பீக்கர்ல போடு. என்ன விஷயம்னு நாங்களும் கேக்குறோம். அண்ணா எதுக்குடா ஃபோன் பண்ற? எங்க நிம்மதியை கெடுக்கிறதுக்கு அடுத்து ஏதாவது பிரச்சனையை கொடுக்க போறியா? அண்ணா இல்லண்ணா. டேய், என்னடா ஆச்சு? ஏன் அழற? அந்த எஸ்எஸ்கேவும் தாட்சாயினியும் அஞ்சலியும் பைரவயத்தையும் கடத்தி வச்சுக்கிட்டு கொன்னுடுவேன்னு மிரட்டுறாங்கண்ணே. என்னாச்சு கார்த்திக்? என்ன பிரச்சனை? எனக்கு என்ன என்ன பண்றதுன்னு தெரியலண்ணா. இப்ப நான் கையெழுத்து போடலன்னா எஸ்எஸ்கே சொன்னதை செஞ்சிருவானே. நீங்க தானே எங்களை எப்படியாவது காப்பாத்தணும். டேய் சுமாரு, நீ அப்படியே உன் அண்ணா அண்ணின்னு கூட பார்க்காம அவங்கள நாய் விரட்டுற மாதிரி வீட்ல இருந்து விரட்டினியே. அப்பெல்லாம் உனக்கு இந்த உறவு கண்ணுக்கு தெரியல. இப்ப மட்டும் உனக்கு ஒரு கஷ்டம் வந்தப்போ அண்ணா நொண்ணான்னு சொல்லி உறவு கொண்டாட வரியா? ஒண்ணு உனக்கு வெக்கமே இல்லையாடா? மா, இத பாரு, ஆண்டி அங்கிள்னு அவங்க கூட போய் சம்பந்தம் வச்சியே, அவங்களுக்கே போயிட்டு உன் சொத்தை எல்லாம் எழுதி கொடு. உன் பொண்டாட்டிய காப்பாத்து. அம்மா 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 ப்ளீஸ்மா, நான் ஆபத்துல இருக்கேம்மா. என்ன நோகடிக்காதீங்கம்மா. டேய், நோ கடிச்சது நாங்க இல்ல, நீ தான்டா. ஜானு, கொஞ்சம் அமைதியா இரு. டேய் கார்த்திக், இதோ பாரு, நீ கவலைப்படாத. நான் நிச்சயமா சொல்றேன், அஞ்சலிக்கும் பைரவி அம்மாக்கும் ஒண்ணாகாது. நான் டேய் பாத்துக்கிறேன். கௌதம், என்னடா பேசிட்டு இருக்க? நீ என்ன இதெல்லாம் பண்ணணும்? ஜானு ஜானு, இரு அத்தை, இரு இரு. ப்ளீஸ் அத்தை. உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லும்போது நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. கார்த்திக், கார்த்திக், இங்க பாரு. எஸ்எஸ்கே இப்ப எங்கடா வச்சிருக்கான் அவங்கள? அந்த இடத்தோட லொகேஷன் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேண்ணே. அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணே, சீக்கிரம் வந்து அத்தையும் அஞ்சலியும் காப்பாத்துங்கண்ணே. டேய், இங்க பாரு, பயப்படாத. நீ ஒண்ணு பண்ணு, நீ முதல்ல எஸ்எஸ்கே சொன்ன ஸ்பாட்டுக்கு போயிடு. டேய், அங்க போன உடனே டாக்குமெண்ட்ல சைன் பண்றதுக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கிளம்பாம கொஞ்ச நேரம் ஏதாவது பேசிக்கிட்டு டிலே பண்ணிக்கிட்டே இரு. அதுக்குள்ள நான் வந்துடுறேன். சரிங்கண்ணா, நான் உடனே போறேண்ணே. அந்த எஸ்எஸ்கே வந்து ஆச்சாரியும் சொத்துக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்கன்னு நமக்கு எவ்வளவோ சொன்னோம். கடைசியில நம்ம சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. சரி, நான் கிளம்புறேன் ஜானு. டேய், இத பாரு, வேண்டாம் கௌதம், சொன்னா கேளு. அவங்க உன்னை அணு அணுவா சித்திரவதை செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு உதவி செய்யறது பாம்புக்கு பால் வாக்குற மாதிரி. நீ போகாத, மறுபடியும் உன் மனசு நோகடிப்பாங்க. சொன்னா கேளு, போகாத. இத பாரு ஜானு, இவன் தான் உன் தம்பின்னு கார்த்திக்க காட்டி காட்டி என்ன வளர்த்துட்ட ஜானு. அவன் இப்ப அண்ணா என்ன காப்பாத்துன்னு அழறானே. நான் என்ன பண்ணணும் ஜானு? இத பாரு, சரியோ தப்போ, நான் சம்பாதிச்ச சொத்தை கார்த்திக் அனுபவிச்சாலும் பரவாயில்ல, அது என் எதிர்க்கைக்கு போறதை என்னால அனுமதிக்க முடியாது. அதுவும் இல்லாம எனக்கு தீராத கணக்கு ஒண்ணு அங்க இருக்கு. அதை இன்னையோட நான் தீர்த்துக்கிறேன். அந்த எஸ்எஸ்கேவை இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாது. இன்னையோட அவன் சாப்டரை காலி பண்றேன். கௌதம், கௌதம்.
இனிமே எஸ்எஸ்கே வேணா பாக்குற இடத்துல எல்லாம் அடிப்பேன். அவன் செஞ்ச தப்புக்கு சாவு ஒண்ணுதான் அவனுக்கு தீர்வு. ஒருவேளை கௌதம்க்கு உண்மை தெரிஞ்சிருந்தா? அத்தை, நானும் கௌதம் கூட போறேன் அத்தை. நீ எதுக்கு போற? ஒரு காரணம் இருக்கு, நான் வரேன் அத்தை. ஏய் இலக்கியா, ஐயோ கடைசி ஒரு நிமிஷம் தான் இருக்கு. ஐயோ மாமா வேண்டாமா வேண்டாமா ப்ளீஸ் மா வேண்டாமா ப்ளீஸ். தாட்சாயினி அவசரப்படாத. மாமா ப்ளீஸ் மா வேண்டாமா. அஞ்சலி, கார்த்திக் அத்தை, ஏய் மட்டும் புடிடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.